வீடியோ எடுத்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. ஏன்னா ரெக்கார்ட் ஆகலன்னு பார்த்தா வெல்கம் டு வி ஸ்கொயர் ஃபேமிலி. நீ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் வீடியோவில் என்ன அன்பாக்சிங் நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இப்போ நான் பேசுறது எப்படி இருக்கு? நல்லா இருக்காது, எனக்கே தெரியும். நான் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அன்பாக்சிங் K9 ஸ்பீக்கர், புது ஸ்பீக்கர் தான் ஆர்டர் போட்டேன். ஒயர்லெஸ் அப்போ ஆர்டர் போட்ட மாதிரி 2 மைக்கு தான் கொடுத்துருக்காங்க. நம்ம கனெக்ட் பண்ணுறது ஒரு ஸ்பீக்கர் இப்படி பேசுறதுக்கு, அதேமாரி இன்னொரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஓடிஜி ஐஃபோன் பார்த்தா தெரியும். ஐஃபோனுக்கு நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு அது கொடுத்துருக்காங்க. வேறு யூஎஸ்பி மைக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஎஸ்பி கொடுத்துருக்காங்க. சிடிஎஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குல்ல, இதுதான் சார்ஜ் பண்ணுறது. கேட்ட வாய்ஸ் இருக்கும். இப்போ நான் கனெக்ட் பண்ணிட்டு வரேன். அப்போவே வாய்ஸ் இப்போ நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த கிரீன் சிக்னல், அதாவது கிரீன் ஆன்ல இருந்தால் மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கனெக்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு நானே போடும்போது எனக்கு கனெக்ட் ஆகலை. என்னடான்னு பார்த்தா எனக்கே ஷாக்கு. என்னடா இது காசு கொடுத்து வாங்கிட்டு முன்னாடா கனெக்ட் ஆகலைன்னு யோசிச்சுன்னு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் போயிட்டு சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு சில ஃபோனில் வந்து மேனுவலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டு மேனுவலாக கனெக்ட் பண்ண பிறகு தான் எனக்கே கனெக்ட் ஆச்சு. நிறைய பேருக்கு இதுமாதிரி கனெக்ட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி கனெக்ட் பண்ணணும்னா, ஒன்றும் இல்லைங்க, சைடில் தரேன், அதுமாரி பார்த்துக்குங்க. செட்டிங்ஸில் போய்ங்க. செட்டிங்ஸில் போயிட்டு சர்ச்சில் ஓடிஜி அப்படின்னு சர்ச் பண்ணால் ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இதுவை எனேபிள் பண்ணிக்கங்க. எனேபிள் பண்ணிட்டா உங்களுக்கு மைக் கனெக்ட் ஆகிடும். அதாவது ரிசீவர்லேருந்து அங்கே வந்து ரெட் கலரில் எரியணும், இங்கே வந்து க்ரீன் கலரில் எரியணும். எரிஞ்சா கனெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எப்படி என் வாய்ஸ் கேட்டு, வெல்கம் டு வி ஸ்கொயர் ஃபேமிலி, இப்போ எப்படி என் வாய்ஸ் கேட்குது உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வர வீடியோக்கெல்லாம் ஆடியோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு லாங்கில் எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே காசு, எவ்வளோ தூரம் மைக்கு லாங்கில் கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். கேட்குதா இல்லையான்ட்டு பார்க்கலாம். பின்னாடி போகிறேன். பாய், டாட்டா, ஐயோ கேட்குதான் செக் பண்ணிக்கோங்க. பின்னாடி திரும்பி போகிறேன். எப்படி நம்மளுக்கு இவ்வளோ தூரம் போகிறேன். நான் முதல்ல கேமராவில் ரெக்கார்ட் ஆகணும் இல்லைன்னு எனக்கே தெரியல. அதை வச்சுட்டு நான் பாட்டு நீங்கள் வந்துட்டேன். கனெக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து சொல்லணும், எவ்வளோ தூரம் கனெக்ட் ஆகுது அப்படின்ட்டு. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். நான் கேமராவில் தெரியறேனா இல்லையான்னு எனக்கே தெரியல, நீங்களே பார்த்துக்குங்க. நான் மைக்கில் தான் பேசின்னு இருக்கேன், மைக் ஆனில் தான் இருக்கு. இது எவ்வளோ நேரம் பேட்டரி தாங்கணும்னா 6 மணி நேரம் போட்டுருக்காங்க. எவ்வளோ நேரம் தாங்கணும்னு எனக்கும் தெரியல, செக் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ நான் போயிட்டு வந்துட்டேன். அது வரையும் போயிட்டு வந்தேன். ரெக்கார்ட் ஆகிருக்கா இல்லையான்ட்டு நீங்கள் தான் சொல்லணும். ரெக்கார்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ லாங்கில் செக் பண்ணது நீங்களே கேட்டிருப்பீங்க, எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஓரளவுக்கு நல்லா தான் கேட்குதுங்க ஆடியோ. மற்றபடி ஒன்றுங்க. இதை எதில் ஆர்டர் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஏன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான் இல்லையா கேட்டேன். இருக்குது, ஆனால் எதுவுமே கேஷ் ஆன் டெலிவரி இல்லைங்க. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி எப்பவுமே பெஸ்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி தாங்க பெஸ்ட்டு. நீங்களும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணுறதே உங்களுக்கும் நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துங்க. இது எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 600 ரூபாய். அதாவது டூல் ஸ்பீக்கர் தான் போட்டுங்க. ஒரு ஸ்பீக்கர் தான், இன்னொரு ஸ்பீக்கர் எங்கன்னு கேட்டால் இன்னொரு சார்ஜ் இல்லைங்க, அதோட சார்ஜ் போட்டுங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும், சார்ஜ் போட்டிருக்கேன். அது சார்ஜ் போட்டு இதில் சார்ஜ் இருக்குது. அதனால அதுக்கப்புறம் உங்களுக்கு சார்ஜ் இல்லைன்னு தெரியும். பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடுத்துட்டு ஆடியோ ரெக்கார்ட் ஆகல. ரெக்கார்ட் ஆகலன்னு பார்த்தா சார்ஜ் இல்லைங்க அதில். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் ஆன் பண்ணி பார்த்தா இதில் சார்ஜ் இருக்குது. ஏன்னா இதை பார்த்து பேசினே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுமாரி இதுவும் ஆஃப் ஆகிடும். அதான் க்ரீன் லைட் ஏறி தான் செக் பண்ணி பேசினே இருக்குங்க. என்ன பண்ணுறது, வீடியோ எடுக்கணும். நம்ம சேனல் நிறைய பிளேலிஸ்ட்ல கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். மறக்காம அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ணி மறக்காம ஆல்ல போடுங்க. ஓகே, கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாங்க. பாய். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.